அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேத்தனை பார்த்து கேட்கிறாரு, ஏப்பா நீ 3 மொழி கத்துக்கன்னு அண்ணாமலை சொல்றியே, உனக்கெல்லாம் என்னையா தகுதி இருக்கு? நான் சொல்றேன் அன்பில், நல்லா கேட்டு, காதுல நல்லா காது திறந்து கேட்டுக்க, உனக்கு நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்க. இதே ஊர்ல 20 வயசு வரை நான் கழிப்பறையை பார்த்தது கிடையாது. அது போன்ற ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவன் நான். காலையில ஸ்கூலுக்கு போகும்போது ஆட்டு புழக்கை அள்ளி கொட்டிட்டு மாட்டுச்சாண தள்ளி வீசிட்டு ஆட்டை கொண்டு போய் தோட்டத்தில் ஓட்டிட்டு ஸ்கூல் போகும்போது சைக்கிளை நிறுத்திட்டு பேருந்தில் ஏறி போய் படித்தவன் நான். அதனால இந்த பந்தா பண்ற வேலை என்கிட்ட வச்சுக்கா. நாங்கள் கேட்பது ஆதாரபூர்வமான கேள்வி. இதெல்லாம் 4:30 மணி 5 மணி 6 மணிக்கு சூரியன் பார்த்து வளர்ந்த உடம்புங்க. உங்களை போல 11 மணி 12 மணிக்கு உச்சித்தலையில சூரியனை பார்த்து எந்திரிச்சவங்க கிடையாதுங்க. நாமெல்லாம் சாதாரண மக்களாக இருந்து இங்கே நின்று உங்களோடு உங்களுடைய சொந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு வழி தெரியுங்க. கல்வியினுடைய பெருமை எனக்கு தெரியும். கற்றவனுக்கு போராடத்துல என்ன சிறப்பு என்பது எனக்கு தெரியும். மோடி அவர்கள் கை கொடுத்து என்னை மதிக்கிறார்னா என்னுடைய கல்விக்காக, வேற எதுவுமே கிடையாதுங்க. வேற என்னங்க? கல்விக்காக மட்டும்தான், அதற்கு மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. அதே போலதான் உங்கள் குழந்தையும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். வேற ஒரு வெங்காயம் கிடையாதுங்க. அந்த போராட்டம் அதற்காக மட்டும்தான். இவர்களுக்கு என்ன? இவர்களுக்கு பின்னுக்கு இவங்க குழந்தை, அதற்கு பிறகு உதயநிதி, அதன் பிறகு இன்ப நிதி, இப்படியே சுத்தணும். நம்ம குழந்தைங்க கை கட்டி போஸ்ட் ஒட்டணும். வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? நீ சொன்ன ஒரு ஆளுமே 3 மொழியை படிக்கிறான். மோடியை என்ன சொல்றார்? மும்மொழி கொள்கைங்கிறது என்னங்க ஐயா? படிக்கிறதெல்லாம் தமிழ்ல, ஒரு ஆங்கில மொழி, ஏதாவது ஒரு இந்திய மொழியை 3வது மொழியா படிங்கன்னு சொல்றார். கன்னடம் பிடிக்குதா கன்னடம் படிங்க, தெலுங்கு பிடிக்குதா தெலுங்கு படிங்க, சமஸ்கிருதம் பிடிக்குதா சமஸ்கிருதத்தை படிங்க, ஹிந்தி பிடிக்குதா ஹிந்தியை படிங்க. ஒரு மொழியை 3வது மொழியை பிடிச்ச மொழியை படிங்க. இதுல எங்க ஹிந்தியை திணிக்கிறார்? எங்கீங்க ஹிந்தியை திணிக்கிறார்? மோடி அவர்கள் எங்கே ஹிந்தியை திணிக்கிறார்? யாராச்சும் ஒருத்தர் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க. மோடி அவர்கள் எங்கேயும் ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தல. இந்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கு வந்தாவே ஆங்கிலத்தில் பேசுறாருங்க ஐயா. இந்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கு வந்தாவே ஹிந்தியில பேசுறது இல்ல, ஆங்கிலத்தில் பேசுறார். அந்த ஸ்பீச்சை மொழிபெயர்த்து தமிழ்ல நம்ம மொழிபெயர்க்கிறோம். தமிழ்நாட்டிற்கு வந்தே ஹிந்தி பேசாம, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலத்தில் ஹிந்தி பேசாம ஆங்கிலத்தில் உங்களிடம் பேசுறாங்க. தட்டு தடுமாறி தமிழ் கத்துக்கிட்டு தமிழும் பேசுறாங்க. இந்த மனுஷன் ஹிந்தியை திணிப்பாராங்க ஐயா? இந்த மனுஷன் ஆங்கிலத்தை விட ஹிந்தியில் அழகா பேசலாமே, உணர்ச்சியா பேசலாமே. இந்த மனிதனும் நம்மளை போல இங்கிலீஷ் கத்துட்டு பேசுறாருங்க ஐயா. இவருக்கு ஹிந்தி நல்லா வரும், குஜராத்தி, அதன் பிறகு ஹிந்தி கத்துக்கிட்டார். நமக்கு மதிப்பளித்து நம்முடைய உணர்வை புரிந்து கொண்டு தமிழகத்திற்குள்ள காலெடுத்து வைத்தாலே ஆங்கிலத்தில் பேசக்கூடிய மோடி எங்க நிற்கிறாரு? எங்க நிற்கிறார் பாருங்க. அதற்கு நம்ம மேடையில் அவரே சொல்றாரு பல இடத்துல, உங்களுடைய அற்புதமான மொழி எனக்கு தெரியாது, மன்னிச்சுக்கங்க, அதனால ஆங்கில மொழியில் உங்கள்கிட்ட பேசுறேன். இந்த மனுஷன் ஹிந்தியை திணிக்கிறாரா? இவரே தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசினது இல்லை, நம்மளை எதுக்குங்க ஹிந்தி படின்னு ஒரு சொல்ல போறார்? இவர் சொல்வது உங்களுடைய குழந்தை நன்றாக இருக்க வேண்டும், நன்றாக வளர வேண்டும், பெரிய ஒரு மனிதனாக வர வேண்டும் என்றால் 3 மொழி தயவு செஞ்சு கத்துக் கொடுங்க. தமிழ் மொழியில படிக்க வைங்க, ஆங்கில மொழியில ஒரு பேப்பரை வச்சுக்கங்க. ஒரே ஒரு மொழி, மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஒரு மொழி, ஒரே ஒரு பேப்பரை 6ஆம் கிளாஸ்ல இருந்து கூட படிச்சுட்டு வரட்டும், அவ்வளவுதான் அவர் சொல்றாரு.